நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அருமையான வசனம் இல்லையா? நல்ல மனுஷன் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழுகிறவனை குறித்துதான் ஆண்டவர் சொல்றார் நல்ல மனுஷன், வேற யாரோ அல்ல. வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கு கோபமும் எரிச்சலும் வருது. ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வசனத்துலதான் எப்படி நன்மையான காரியத்தை பார்க்கணும், நன்மையான காரியத்தை சிந்திக்கணும், பேசணும், உணரணும்னு சொல்லி நிறைய வசனங்கள் சாட்சியா இருக்கிறது. அதுக்கும் மேல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சாப்டர் மட்டும் திரும்ப திரும்ப நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு நன்மையான காரியங்கள், இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல மனுஷனாய் மாற்றும். இப்படிப்பட்ட மனுஷனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். தாவீது மேல வச்சிருக்கிற பிரியத்தை உங்களுக்கு எனக்கு மாற்ற விரும்புகிறார். ஆனா வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க மேல என் மேல பிரியமா இருக்க ஆவலாக இருக்கிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்க.